அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. அம்மா நீயாச்சும் சொல்லுமா, கிருஷ்ணனுக்கு அப்ப என்ன பிடிக்காதாம்மா? ஏம்மா ரியா, என்னம்மா ஆச்சு? ஏம்மா இப்படி புலம்பிட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் சரியாயிரும்மா. நீ இந்த மாதிரி புலம்பாதம்மா, அம்மாக்கு பயமா இருக்கு. அவனுக்கு தான் என்ன பிடிக்காதுல்லம்மா, அப்புறமா நான் ஏம்மா உயிரோட இருக்கணும்? நான் பேசாம செத்துருவாம்மா. ஐயோ ரியா, என்னம்மா வார்த்தை இதெல்லாம்? ஏம்மா இப்படி பேசுற? எல்லாம் சரியாயிரும்மா. நீ அதையே நினைச்சிட்டு இருக்காதம்மா, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்காதம்மா. என்னம்மா ஆச்சு உனக்கு? அம்மா நான் எதுவும் தப்பு எதுவும் பண்ணலையம்மா, நான் எதுவுமே பண்ணலம்மா. ஆனா அந்த கிருஷ்ணனுக்கு ஏன் என்ன பிடிக்காம போச்சுமா? நான் கூட அவனுக்கு என்ன பிடிக்கும்னு நினைச்சுதானம்மா இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு இங்க உட்காந்துட்டு இருந்தேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து கூப்பிட்டு போவான்னு நினைச்சிட்டே இருந்தேனம்மா. ஆனா அவன் வரவே இல்லைல்ல. ஆமால, என்ன பிடிச்சிருந்தாதான் அவன் அப்பவே வந்து கூப்பிட்டு போயிருப்பான்ல. அப்போ என்ன பிடிக்காதுங்கிறதுனாலதான் எப்படியோ போய் ஒளியட்டோன்னு இருந்திருக்கான்லம்மா. இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஏமா இன்னமும் உயிரோடவே இருக்கேன்? ஐயோ ஐயோ ஐயோ, நீ நல்லா இருப்பேன்னு நினைச்ச உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு நாங்களே உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டோம்மா. ஏமா அழுவாதறியா, நீ அழுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அம்மா அக்காக்கு என்னமாச்சு? ஏய் அஜித், எனக்கு பயமா இருக்குயா. ரியாக்கு ஏதோ ஆயிட்டு நினைக்கேன், சொன்னதே சொல்லிட்டு இருக்கா. அக்கா அஜித், அவன் என்னை ஏமாத்திட்டான்டா, எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான்டா. அவனுக்கு என்ன பிடிக்காது போலடா. அப்புறம் எதுக்குடா நம்ம வீட்டு வாசல் முன்னாடிலாம் வந்து நின்னா? அவன் நின்னதை பார்த்ததும் நானும் என்ன பிடிச்சி போய் தான் அவன் என்ன கூப்பிட்டு போக தான் வந்திருக்கான்னு பைத்தியக்காரி மாதிரி நினைச்சிட்டேன்டா. அப்போ அவனுக்கு என்ன பிடிக்காதா அஜித்? நீயாச்சும் கொஞ்சம் சொல்ல, அவனுக்கு என்ன பிடிக்காதா? ஐயோ அக்கா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ எதுக்கு சும்மா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்ல. இல்ல அஜித், அவனுக்கு என்ன பிடிக்காம இருக்க போய் தானே அவன் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துட்டு இருந்திருக்கான். அப்ப என்னை விட அவனுக்கு அந்த பிரீத்தியை தான் பிடிச்சிருக்குதுல்ல, அதான் அவன் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கான். இல்லைன்னா அவன் மனசுல நான் இருந்திருந்தேன்னா அவன் எப்படி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருந்திருப்பான்? ஐயோ எல்லாம் போச்சே. ஐயோ அக்கா, அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. டேய், இவளை பாத்தியாடா? இவ பேசுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. ஏதோ கஷ்டத்துல அழுது புலம்புனா பரவாயில்ல, சொன்னதே சொல்லிட்டு இருக்காடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா இவ பேசுறதெல்லாம் பார்த்தா. ஐயோ அம்மா பயப்படாதம்மா. அக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், அதான் இப்படிலாம் பேசுறேன். வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிரும். என்னதான் உனக்கு பிடிக்காதுல்ல? அப்புறமா நான் வாங்கி தந்த ட்ரெஸ் எல்லாம் நீ எதுக்கு போட்டுட்டு வந்த? என்னை ஏன் இப்படி ஏமாத்தின? உன்னையே நம்பிட்டே இருந்தனே, என்னை ஏன் ஏமாத்தின? என்னை ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது? உனக்கு எப்படி மனசு வந்தது? என்ன பிடிக்கலன்னா இருக்கட்டும், அந்த பிரீத்தியை கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமாயிரு. நான் எங்கேயாச்சும் விழுந்து செத்து போயிடுறேன். அக்கா அஜித் பாத்தியாடா, அவ பாட்டுக்கு தனியா புலம்பிட்டே இருக்காடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அப்பாவை கூப்பிடுறா. அம்மா அப்பா எங்கேயோ வெளியே போயிட்டாங்கம்மா. பாட்டி இப்பதான் ஃபோன் போட்டு சொல்லிச்சு, அப்பா வந்துட்டு இருக்காங்க. அக்கா ப்ளீஸ்க்கா அழுகாது, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. பாவி பையன், அவன் கல்யாணத்தை பண்ணிட்டு அவன் நிம்மதியா போயிருவான். இங்க என் பிள்ளையோட நிலைமை என்ன ஆகும்? ஐயோ, அவ இப்பவே பித்து பிடிச்ச மாதிரி இருக்காளே, எனக்கு பயமா இருக்கே. ஐயோ ஐயோ, இவளுக்கு அவனை பிடிக்காதுல்ல நான் நினைச்சிட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ள இவ்வளவு பாசத்தை வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே. இவளுக்கு இந்த அளவுக்கு அவனை பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா அவன் கையில கால விழுந்தாச்சு நான் சேர்த்து வச்சிருப்பேனே. ஐயோ ஐயோ. ஏப்பா அஜித், உண்மையாவே அவன் இந்த பிரீத்தியை தான் கல்யாணம் பண்ண போறான் ஐயா? ஆமாம்மா அப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனா கீர்த்தி வந்து அண்ணன் இப்போ ரியாவை தான் நினைச்சிட்டு இருக்கான்னு சொன்னா. ஆனா கிருஷ்ண மாமா எப்படிதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஐயோ ஐயோ, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. ஏம்மா ரியா, ஏங்க இவள வந்து பாருங்கங்க, இவ புலம்பிட்டே இருக்காங்க, என்னன்னு பாருங்கங்க கொஞ்சம். ஏம்மா ரியா, என்னம்மா? ஒன்னும் இல்லம்மா, ஏமா இப்படி அழுதுட்டு இருக்கா? அதான் அப்பா இருக்கேன்ல, ஒன்னும் இல்ல. அப்பா நீங்களாச்சும் சொல்லுங்கப்பா, கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்காதாப்பா? அப்படிலாம் எதுவும் இல்ல மாரியா. கிருஷ்ணனுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தானே நம்ம வீட்டு வாசல்ல கூட வந்து நின்னா. நீ எதையும் நினைச்சு கவலைப்படாதமா, உன்னை பார்க்கவே கண்டிப்பா வருவோம் பாத்துக்க. நீ எதுக்குமா இப்படி அழுவுறா? அப்பா பெரிய கிருஷ்ணனை கூப்பிட்டு வரேம்மா, நீ அழுவாதமா.
இல்லப்பா, அவனுக்கு என்ன பிடிக்காது போல, அதனாலதானப்பா கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கான். ஐயோ ஐயோ, நான் ஏமாந்துட்டேன்ப்பா. நான் அவனையே நினைச்சிட்டு இருந்தேன்ப்பா. அவன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. ஏங்க, இவ அப்பத்துல இருந்து இந்த சொன்னதே நாங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்கா. எனக்கு அதை பார்த்தாலே கஷ்டமா இருக்குங்க. அம்மா ரியா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. கிருஷ்ணனுக்கு உனக்கு பிடிக்கும். அவனை நான் இப்பதான் பார்த்துட்டு வரேன். அவன் உன்னை பார்க்க வரணும்னு தாம்மா சொன்னா. நீ அதையும் நினைச்சிட்டு இருக்காத. கொஞ்ச நேரத்துல உன்னை பார்க்க வருவான், சரியா? அப்பா, கிருஷ்ணன் என்ன பார்க்க வருவானாப்பா? உங்ககிட்ட பேசினானா? என்ன பார்க்க வருவானாப்பா? எப்பப்பா வருவேன்னு சொன்னா? இப்போ உடனே வருவானாப்பா? அப்ப என்ன பார்க்க வருவானா? ஐயோ ஐயோ, இவ இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காளே, பாவி பாவி. ஐயோ, அவன் இப்படி ஏமாத்துறானே. அம்மா, நீ அழுவாதம்மா. அவன் வருவான். அப்ப பேசி கூப்பிட்டு வரேன், சரியாம்மா? நீ அழுவாதம்மா. அப்பா, கண்டிப்பா கிருஷ்ணன் என்ன பார்க்க வருவானாப்பா? அப்ப அவனுக்கு என்ன பிடிக்குமாப்பா? என்ன பிடிக்காமலாம் போயிடாதுல்லப்பா? நான் எந்த தப்புமே பண்ணலப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரியா, உன்னை அவனுக்கு பிடிக்கும். நீ அழுவாத. நீ தூங்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா. அப்பா எப்படியாச்சும் அவனை கூப்பிட்டு வரேன். அப்பா, அவன் வருவான்லப்பா? அவன் வருவான்ல? ராணி, நம்ம எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருப்போம். இவன் நம்மள பார்த்தா இன்னும் தனியா புலம்பிட்டே இருப்பான். அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஐயோ ஐயோ, என்னங்க பண்றது? ஏம்மா ராணி, வெளியே போய் எதனாலும் பேசுவோம். அப்ப கிருஷ்ணன் என்ன பார்க்க வருவானா? வருவான். அதான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கான்ல, கண்டிப்பா என்ன பார்க்க வருவான். அப்ப அவனுக்கு என்ன பிடிக்கும் தானே, அதனால தானே அப்பா கிட்ட பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான். கிருஷ்ணன் கண்டிப்பா பார்க்க வருவானா? அவன் என்ன ஏமாத்திர மாட்டான்ல? அவன் என்ன பார்க்க வருவானா? என்ன பார்க்க வருவான். வருவான், கண்டிப்பா வருவான். அப்புறம் எதுக்கு அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்? ஐயோ, என் பொண்ணு இந்த நிலைமையில பாக்குறதுக்கே என்னால முடியலையே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க, நீங்களே இப்படி சொன்னா என்னங்க பண்றது? எனக்கும் பயமா தாங்க இருக்குது. ஐயோ, கிருஷ்ண வேற பார்க்க வருவான்னு வேற அவன் நம்பிட்டு இருக்காளே. என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஏங்க, இப்படியே விட்டா சரி வராதுங்க. ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவாளோன்னு எனக்கு அது வேற ரொம்ப பயமா இருக்குங்க. நம்ம ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டு போயிருவோமாங்க? இல்லைன்னா டாக்டர் வேணா வீட்டுக்கு வர சொல்லுவோம். என் பிள்ளை எந்த நிலைமையில பார்க்க என்னால முடியலங்க. பெத்த வயிறு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏயா பரலோகம், ராணி சொல்றதா சரி. பேசாம டாக்டர் அங்க வர சொல்லிடுவாயா? என் பேத்தி ஒரு நாள் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையா. நேரமும் நல்லா துருத்துருன்னு சுத்திட்டு இருப்பா. என் பேத்திக்கா இப்படி ஒரு நிலைமை? நானும் அதாம்மா யோசிச்சு வச்சிருக்கேன். நம்ம டாக்டர்கிட்டயே கொண்டு போய் பாத்துருவோம். இவன் இப்படியே இருந்தா சரி வராதுமா. அப்புறம் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அது நம்ம என்ன பண்றது? அவன் கல்யாணத்தை பண்ணிட்டு அந்த ஆள போயிடுவான். ஏங்க என்ன ராணி? ஏங்க வாங்குங்க, நம்ம கிருஷ்ணன் கையில கால விழுந்தாச்சும் நம்ம பிள்ளைய அவங்க கூட சேர்த்து வச்சிருவோம். இல்லைன்னா நம்ம பிள்ளை உயிரோட இருக்க மாட்டேங்க. வாங்குங்க, நம்ம பேசாம எப்படியாச்சும் கிருஷ்ணன் கூட சேர்த்து வச்சிருவோம். அதான் எனக்கும் தோணுது ராணி. ஆனா அந்த மரகதம் தான் ஏதாச்சும் பண்ணி இப்படி அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பா போல. அவன் என்னதான் சொல்லுவான்? அவ பேச்சதான இந்த கிருஷ்ணன் பையலும் கேட்பான். அப்பா, எனக்கும் அத்தை தான் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்கன்னு சந்தேகமா தான் இருக்கு. கிருஷ்ண மாமாவும் ரியாவை தான் நினைச்சிட்டே இருக்காங்கன்னு கீர்த்தி ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது சொன்னாப்பா. அதனால நான் கீர்த்தி கிட்ட திரும்பவும் பேசி பாக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வேணா கிருஷ்ண மாமாட்ட போய் பேசுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. நான் கீர்த்திட்ட பேசிட்டு சொல்றேன். சரிப்பா அஜித், கொஞ்சம் சீக்கிரம் பேசிட்டு சொல்லியா. இவளுக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும், எனக்கு ஒரு பயமா இருக்கு. சரிங்கப்பா, நான் இதை கால் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணா அவ்வளோ போய் கிருஷ்ண மாமாட்ட போய் பேசுவோம். ஏயா பேசிட்டு உடனே சொல்லியா. சரிம்மா. மரகதம் கையில கால விழுந்தாச்சு அந்த கல்யாணத்தை நிறுத்தி எப்படியாச்சும் ரியாவை கிருஷ்ணன் கூட சேர்த்து வச்சிடணுமா? ஆமாங்க, இல்லைன்னா என் பிள்ளை நிலைமை இதோட ரொம்ப மோசமா போனாலும் போயிருவாங்க. ஆமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு வரேன். சரியா. அம்மா, நீ கொஞ்சம் ரியா கூடயே இருமா. அவளை தனியா விட்டுறாதம்மா. அதுவும் எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டானா அப்புறம் நான் என்னமா பண்ணுவேன்? நீ கொஞ்சம் அவ கூடயே இருமா. நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் பேத்திய. என்ன சிவா, அவசரமா கால் பண்ணி வர சொல்லியிருந்த? ஏதோ பேசணும்னு சொன்னேன், என்ன பேசணும்? அதுவா, அது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனா அதுக்கு ஏன்டா இப்படி இழுக்கிற? சரி சொல்லு. அது நீ எங்க வீட்டுக்கு வரியா? நான் இதுக்கு நானும் வரல.
மகா, அது என்னோட அம்மா அப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தேன்னு சொன்னாங்க. சரி, அதான் அந்த பொண்ணுக்கு இப்போ எப்படி இருக்கு, ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நீ வரியான்னு கேட்டேன். ஆ அப்படியா? ஆனால் நான் வீட்டுக்கெலாம் வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் வீட்டுக்கெலாம் வரல சிவா. ஏய், என்னடி சொல்ற? பயமா இருக்குன்னு சொல்ற? எங்க வீட்டில் யாரும் உனக்கு கடிச்செல்லாம் தின்ற மாட்டாங்க. சரி, அம்மா பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் வரியான்னு கேட்டேன். அதுக்குள்ள பயமா இருக்குன்னு சொல்ற? ஆ, அது அப்படி சொல்லலை சிவா. அது இப்போ வேண்டாமே, அப்புறமா வேணா இன்னொரு நாள் வரேனே. ஏய், என்ன மகா, ப்ளீஸ் வரலாம்ல. இன்னைக்கு ஈவினிங் போகலாம், இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் போகலாம். நானே உன்னை பைக்கில் பிக்கப் பண்ணிவிட்டு உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். என்னது பைக்லையா? ஆஹா, அதெல்லாம் முடியவே முடியாது. கொன்றும் பார்த்துக்க உன்னை. ஏற்கனவே பைக்கில் கூட்டு போய் தள்ளி போட்டேன். இதுக்கப்புறம் என்ன செகண்ட் டைம் என்ன எதிர கொண்டு விடலான்னு பிளான் போட்டிருக்கேன். ஆஹா, இதுக்கப்புறம் உன் பைக்கில் நான் நம்பி ஏறுவேன்? நான்லாம் வரலப்பா. அப்படியே எனக்கு வரணும்னா பஸ்ஸில் வேணா வரேன், இல்லைனா ஆட்டோ. ஓகே, அதை விட்டுட்டு பைக்குன்னு சொன்னால் அவ்வளோதான் பார்த்துக்க. ஏய், என்னடி மகா, அன்னைக்கு ஏதோ தெரியாம சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால நீ என் கூட பைக்லேயே வர மாட்டேன்னு சொல்லுவியா? என்னது தெரியாம சின்ன ஆக்சிடென்ட்டா? அது உனக்கு சின்ன ஆக்சிடென்ட்டா? ஐயோ, உயிர் போய் உயிர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. போடா, இதுக்கப்புறம் நான் ரிஸ்க் எல்லாம் எடுக்க விரும்பல, அதுவும் உன் கூட. ஏய், என்னடி மகா, நான் உன்னை சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக கூப்பிட்டு வந்துடுவேண்டி. ப்ளீஸ் 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 வாடி. உங்க அம்மா அப்பா வேற கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்ற. வரணும்னு ஆசை தான், ஆனா உன் கூட பைக்ல வர்றதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு. சி, எப்போ பார்த்தாலும் இதுங்க ரெண்டும் சேர்ந்தே இருக்குதுங்க. எனக்கு பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. இவளுக்கு அறிவே இல்லை. எவனாச்சும் ஒருத்தன் அழகா இருந்துடக்கூடாது, உடனே வலிஞ்சு வலிஞ்சு போய் பேச வேண்டியது. ஐயோ, என்னத்தை தான் சொல்லி மயக்கி வச்சிருக்காளோ தெரியல. இவன் வேற எப்போ பார்த்தாலும் மகா மகான்னுட்டு. ஏய், ப்ளீஸ் மகா, ப்ளீஸ் 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 வாடி. நான் உன்னை சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக கூப்பிட்டு வந்துடுவேன். வரலாம்ல, ப்ளீஸ் டி. என்ன இவன் அவகிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கான்? சிவா, அதெல்லாம் முடியவே முடியாது. நான் கண்டிப்பா வரவே மாட்டேன், அதுவும் உன்னோட பைக்லையா? வாய்ப்பே இல்லை. ஏய், என்னடி, அதான் இவ்வளோ சொல்கிறேன்ல, நீ என்ன நம்ப மாட்டியா அப்போ? உன்னை எந்த விஷயத்துல நம்பினாலும் இந்த பைக் விஷயத்துல மட்டும் நம்பவே மாட்டேன். போடி, நான் உன் மேலே கோவமா இருக்கேன். சரி சரி, நல்லா கோச்சுக்கோ, ஆனா பைக்ல மட்டும் வரவே மாட்டேனே. என்னது, பைக்ல வரமாட்டியா? அப்ப இவன் அவளை பைக்ல கூப்பிட்டுருக்கான். ஓ, என்னதான் நடக்குதுங்க? சீ, என் கண்ணு முன்னாடியே இதுங்க ரெண்டும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்குதுங்களே. ஏ மகா, நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல என்ன பெரிய உலக அழகி நினைச்சிட்டு இருக்கியா? உன் லிமிட்டை நீ ரொம்பவே கிராஸ் பண்ணி போயிட்டடி. அது ஏன் சிவாடி, நீ அவன்கிட்ட நின்று பேசுறதே தப்பு. இதுல வேற நீ அவனை கெஞ்ச வேற விட்டுட்டு இருக்க. உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி. ஏ குலோப்ஜாம், இங்க பாரு. குலோப் ஜாமா? என்னடா இப்போ? என் கண்ணை பாரு. என்னது, கண்ணை பார்க்கணுமா? என்ன இப்போ சொல்லு, ஒன்னு தானே பார்த்துட்டு இருக்கேன். ஏ குலோப்ஜாம், நீ மட்டும் இப்போ வரலன்னா வரலன்னா என்ன பண்ணுவேன்னா? என்ன பண்ணுவீங்க? ஏ ப்ளீஸ் டி வாடி, நீ மட்டும் வரலன்னா நான் இப்பவே உன் காலில் விழுந்துருவேன். என்னது, காலில் விழுந்துருவியா? ஏய் சிவா, என்னடா சொல்ற? இது காலேஜ்டா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லவ் பண்ணுற பொண்ணு காலில் விழுறதெல்லாம் பெரிய பாக்கியம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் விழுந்துருவேன், பார்த்துக்கோ. நீ இப்போ வர போறியா இல்லையா? என்ன இவன் இவ்வளோ க்ளோஸா நின்று பேசிட்டு இருக்கோம்? ஐயோ, இதை பார்க்கறதுக்கு எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஏ மகா, இருக்குடி உனக்கு. நீ இப்போ வருவல்ல, அதுக்கப்புறம் உன்னை நான் பார்த்துக்கிறேன். என்னடி குறுகுறுன்னு என்னையே பார்த்துட்டு இருக்க? நீ பார்க்குற பார்வையை பார்த்தா காலில் விழுடான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. டேய் சிவா, அப்படிலாம் எதுவும் இல்லை. லூஸ் மாதிரி பண்ணாதடா. இப்போ என்ன உனக்கு? உங்கள் வீட்டுக்கு வர்றதெல்லாம் ஓகே தான், ஆனால் பைக்கில் வேணாம் சிவா. அக்கா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக கூப்பிட்டு வந்துடுவேன். அப்புறமும் என்னடி, ப்ளீஸ் 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 என்னை நம்புடி. சரி சரி, வரேன். ஏ குலோப்ஜாம், உண்மையா வருவியா? வரலன்னா என்ன விடவா போற? அதானே, நீ மட்டும் இப்போ வரலன்னு சொல்லியிருந்த, டக்குன்னு காலில் விழுந்திருப்பேன். ஐயோ ஐயோ, ஏன்டா? ஏ குலோப்ஜாம், அம்மா. ஏய் சிவா, இப்போ என்ன சொன்ன? அதுவா, அம்மா. பைத்தியம் பைத்தியம், ஏன்டா இப்படிலாம் பண்ற? ஓ, புரியுது புரியுது. உனக்கு வேணுமா அப்போ? நீ வேணா கண்ண முடிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய், கொல்ல போறேன் பாரு. ஐயோ, உன்னை என்ன பண்றதுனே தெரியல. போடா, எனக்கு ஒரு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏன் மகா, என்னடி ஒண்ணுமே வாங்காம போற? ஒன்னே ஒன்று கொடுத்துக்கிறேன்.
ஒண்ணு வேணாம் போடா. எப்படி ஓடுது பாரு. ஆனா இவ ஏன் இப்படி இருக்கிறா? இவளுக்கும் என்ன பிடிக்குது, இவளும் என்ன லவ் பண்றாதான். ஆனா ஏன் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறா? கண்டிப்பா ஒரு நாள் நீயே என்கிட்ட சொல்லுவ பாருடி, அன்னைக்கு இருக்குடி உனக்கு. அச்சச்சோ இவளா? பேசாம பின்னாடி திரும்பி போயிட வேண்டியதான் வந்த வழியிலேயே. வாடி வா, உனக்காக தானடி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வசமா வந்து மாட்டிக்கிட்டியா உன்ன? ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இப்ப என்ன உங்களுக்கு? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கீங்க? என்னடி? என்ன நான் கத்திட்டு இருக்கனா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிற. என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஹலோ, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை. எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னது கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சா? இவ்வளோ நேரம் சிவா கிட்ட கொஞ்சி கொலாவிட்டு இருக்கும்போது உனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகல. இப்போ நான் வந்து நின்னதும் உனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சா? எவ்வளோ திமிரு உனக்கு! இப்போ என்ன உங்களுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? என்னடி? என்னோட பிரச்சனையே நீ தாண்டி. என்னடி நினைச்சிட்டு இருக்க? சிவா என்னோட ஆளு. நான் அவனை எவ்வளோ லவ் பண்றேன்னு தெரியுமா? உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சோ நீ அவன்கிட்ட கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? ஹலோ, இங்க பாருங்க, நான் என்ன கொஞ்சம் கொலாவிட்டு இருந்தேன், நீங்க பாத்தீங்களா? நான் நார்மலா தானே பேசிட்டு இருந்தேன். இப்போ என்ன உங்களுக்கு? நான் சிவா கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன? என்னது உங்களுக்கு என்னவா? எனக்கு வர்ற ஆத்திரத்தை கொண்டு அப்படியே கோலத்தை நெரிச்சு கொண்டு போட்டு வேண்டி. என்னடி? இந்த பாருங்க, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க, வழிய விடுங்க முதல்ல. என்னடி? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. காலேஜ்ல எவன் நல்லா அழகா நல்லா வசதியா இருக்கானோ அவனையா பார்த்து நல்லா வளைச்சு போட வேண்டியது. அப்படியே அவனை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆகிடலாம்னு நினைச்சியா? இவ்வளோ சீப்பா நடந்துக்கிற? உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை ஒண்ணுமே இல்லையா? உன்கிட்ட எவ்வளோ டைம் சொல்லியிருப்பேன், சிவா பக்கம் போகாத, சிவா என்னோட ஆளுன்னு. இதெல்லாம் தெரிஞ்சோ நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னா? ஒழுங்கா வாயை மூடிட்டு போயிருங்க. நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நானும் ஏதாச்சும் பேசுவேன். என்னடி பேசுவ? என்ன பேசுவ? நான் சிவா கிட்ட பேசணுமா இல்ல பேசக்கூடாதான்னு சொல்றதுக்கு நீ யாரடி? முதல்ல நீ யாருன்னு தான் கேட்டேன். எவ்வளோ தைரியம் உனக்கு? வாடி போடின்னு பேசிட்டு இருக்க. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? சும்மா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காத. உன் வேலையை பார்த்துட்டு போ பார்த்துக்க. இந்த பாருங்க, நான் சிவா கிட்ட பேசதான் செய்வேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. சும்மா இங்க வந்து வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க. எவ்வளவு திமிரு உனக்கு? எவ்வளவு தைரியம் தான் நீ என்கிட்ட இப்படி பேசுவ? அதான் சிவா தான் சொல்லிட்டான்ல உங்க மேல எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டு. அப்புறமா ஏன் திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது நான் டார்ச்சர் பண்றேனா? நான் சிவாவை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமாடி? ஏதோ நடுவில் வந்துட்டு அவனை வளைச்சு போட்டு நல்லா பணம் இருக்குன்னு தானே அவனை வளைச்சு போட்டிருக்க. அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. ஷீலா, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசின அரைஞ்சிரும் பார்த்துக்க. மரியாதையா போயிரு. என்னது அரைஞ்சிருவியா? அரைஞ்சுதான் பாருடி. அதுக்கப்புறம் இந்த ஷீலா யாருன்னு தெரியும். சீ, உங்ககிட்ட எல்லாம் நின்று பேசினா அது எனக்கு தான் அசிங்கம். ஏய் எங்கடி போற? நான் நின்று பேசிட்டு இருக்க, உன் பாட்டுக்கு போயிட்டு இருக்க. எவ்வளோ தைரியம் இவளுக்கு! என்கிட்டயே எப்படி பேசுறா? உனக்கு இருக்குடி, உன்னை பார்த்துக்கிறேன்டி. சிவா உன்னை லவ் பண்றான்னு தானே நீ இந்த ஆட்டம் ஆடுற. கூடிய சீக்கிரமே உங்க ரெண்டு பேரையும் நான் பிரிக்கிறேன்டி. ஏன் மரகதாங்க்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்க்கா. அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? சரி, எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஏக்கா, அது கொஞ்சம் நம்ம தள்ளி போய் நின்று பேசுவோமா? ஏன் முடியுமா? எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு. ஏக்கா, அது இல்லைக்கா, கொஞ்சம் முக்கியமான விஷயம், அதான். முடியுமா? பிரீத்தி இருக்கான்னு நீ ஒன்றும் தயங்காண்டா. எதுவாக இருந்தாலும் சொல்லு. என் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிற பிள்ளை, அவளும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எதுவாக இருந்தாலும் சொல்லு. ஏக்கா, அது நம்ம கீர்த்தி இருக்காளாக்கா? ஆமாம், கீர்த்திக்கு என்ன? அக்கா, கீர்த்தியும் உங்கள் அண்ணன் பையன் அஜித்தும் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கேங்க்கா. இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நான் 2 பேரையும் பீச்சில் பார்த்துடுங்க. 2 பேரும் உரசிட்டும் கொஞ்சிட்டும் கொலாவிட்டும் கிடந்தாவக்கா. என்ன முடியுமா சொல்கிறா? ஏன் மரகதங்க்கா, கோவப்படாதியே. நான் ஒன்றும் பொய் எதுவும் சொல்லலக்கா. நானும் செல்லத்தாயக்கம் தான் போனோம் பார்த்துடுங்க. அப்போ தான் அந்த மாதிரி ஆச்சு, நாங்கள் பார்த்தோம். முடியுமா? நீ பொய் எதுவும் சொல்லலையே. ஏக்கா, சாமி சத்தியமா சொல்றேன்க்கா, 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைக்கேன். 2 பேரும் எப்படி கொஞ்சிட்டு கொலாவிட்டு கிடந்தாவ தெரியுமாக்கா? நீங்களாம் பார்த்தா உயிரே விட்டுருவியக்கா. அப்படி இருந்தாவ 2 பேரும். ஏதோ புருஷன் பொண்டாட்டி கணக்காதான். ஒரு பொது இடம் கூட பார்க்காம ரொம்ப மோசமா 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தாவக்கா. நாங்க சரி என்னத்த பண்ண அப்படின்னு வந்தேன். நேத்தையே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பார்த்துக்கிடுங்க. வேற வீட்டில் வேற நேற்று கொஞ்சம் விருந்தாள் வந்திருந்தாவளா, அதான் நான் இன்னைக்கு வந்து சொல்லிடுவோம். வேற சொன்னா கொஞ்சம் கண்டிச்சு வைப்பியலக்கா. வேற நாங்க பார்த்த மாதிரி வேற ஊருக்குள்ள வேற ஏதாச்சும் பார்த்தோம்னா அசிங்கமா போயிடும்லக்கா. சரி, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேங்க்கா.
எல்லாம் அவன் பார்த்தா வேலையா தான் இருக்கும். அவங்க ஒரு 2 மணி நேரம் வந்தான் வீட்டுக்கு. அப்பவே எனக்கு சந்தேகமா தான் இருந்து. ஐயோ என்னத்தோ சொல்லி ஏமாத்தி அப்படியே மயக்கி தொலைஞ்சிட்டான்னு நினைக்கேன். ஏக்கா அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. இப்பதான் வேற கிருஷ்ணனுக்கும் ரியாக்கும் வேற ஒரே பிரச்சனையே போயிட்டு இருக்கு. சரி இதே நேரத்துல வேற இவ 2 லவ் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது பத்தியா. சரி அதான் சொன்னேன். சரி பாத்துக்கிடுங்கக்கா. சரி முடியுமா நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு முதல்ல கண்டிச்சு இவ்வளவு காலேஜுக்குலாம் போக விடாம இன்னும் வீட்டோட இன்னும் அடக்கி வைக்க வேண்டியதான். எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சா விளங்குமா? இப்படி ஊர் சுத்த வேற போயிருக்கா என்ன? ஏக்கா ஆமாக்கா நம்ம கீர்த்தின்னு இல்லக்கா, இந்த காலத்து பிள்ளைகளே அப்படிதான். நீங்க ஒன்றும் அடிச்சு கிடிச்சு விடாதீங்க. கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுங்க, புரிஞ்சுக்கிடுவா. சரி முடியுமா நான் பாத்துக்கிறேன். நீ வேற இந்த விஷயத்த வேற யார்ட்டையும் சொல்லிடாத சரியா? வேற எனக்கு தான் ஊருக்கு அசிங்கமா போயிடும். ஏக்கா கவலையே படாதீக்கா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி முடியுமா. அம்மா பிரீத்தி பாத்தியாமா? சே இவளால நம்பி காலேஜுக்கு நம்ம படிக்க விட்டோம் பத்தியா? நம்மள சொல்லணும். இவளெல்லாம் அதுல காலவைய உடைச்சு வீட்டுல போட்டுக்கணும். இந்த வயசுல லவ் கேட்கதான் லவ். ஆமாத்த நம்ம கீர்த்தி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலத்த. ஆனா எனக்கும் கொஞ்சம் சந்தேகம் தான். என்னம்மா பிரீத்தி சொல்ற? ஆமாத்த அடிக்கடி கீர்த்தி ஒரே ஃபோன் பேசுவா. ஃபோனில் அஜித்துன்னு தான் பேசுவா. நான் சரி சும்மா ஃப்ரெண்டுன்னு தான் நினச்சேன் அத்தை. ஆனால் இப்போ தானே தெரியுது ரியாவோட தம்பிகிட்ட தான் இப்படி பேசிகிட்டு இருந்திருக்கான்னு. என்னம்மா பிரீத்தி இதை முதல்ல நீ என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதாக்கோ? அவள் ஃபோனு கீழே புட்டிங்க அந்த அளவுக்கு வெளுத்து வாங்கியிருக்க மாட்டேன். இல்லைத்த நான் முதல்ல ஃப்ரெண்டுன்னு தான் நினச்சேன். அதான் உங்ககிட்ட கூட எதுவும் சொல்லலை. இப்போ இவங்க வந்து சொல்லிட்டு போன அப்புறம் தான் தெரியுது சரி அப்போ லவ் பண்ணுறாங்க போலன்னு. போய் அவனையாத்த போய் லவ் பண்ணுறா. அச்சா அவெல்லாம் ஒரு ஆள். ஆமாமா பிரீத்தி அதை நினைச்சாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அந்த குடும்பத்தோட ஒட்ட இருக்க கூடாது, உறவு இருக்க கூடாதுன்னு நினைச்சா கடைசியில் இந்த கழுதை அந்த வீட்டு பையனை லவ் பண்ணிருக்கு. இவளுக்கு இருக்கு. ஆனா எனக்கு இப்படி கீர்த்தி இப்படி பண்ணுவான்னு எனக்கு நம்பவே முடியலமா. எனக்கு என்னமோ அந்த அஜித்து பையனை என்ன இளவியோ சொல்லி ஏமாத்தி என் பிள்ளைய மயக்கி தொலைஞ்சிட்டான்னு நினைக்கேன். இருக்கோத்த அந்த குடும்பத்துக்கு இதான வேலை. ரியாவும் அப்படிதான். மாம்ச இந்த மாதிரி தான் என்னத்தை தான் சொல்லி மயக்கி வச்சிருக்கான்னு தெரியல. அதே மாதிரி தான் இவனும். ஆனா என்னடா இது குடும்பமே இப்படி இருக்கேன்னு நினைச்சாலே ஷாக்கிங்கா இருக்கத்த. ஆமாமா பிரீத்தி இவளுக்கு சொல்ற விதத்துல சொன்னா எல்லாம் அடங்கி உடங்கி இருப்பா. முதல்ல காலேஜ் பொறுத்து நிப்பாட்டணும். அந்த காலேஜ் படிச்சு முடிச்சதெல்லாம் போதும். படிச்சு அப்படியே டாரா கிழிச்சிட்டா பாரு. அங்க பீச்சுக்கும் அங்கேயும் இங்கேயும் சுத்துறது தான் லாய்க்கு. ஆமாத்த சரி ரொம்ப திட்டாதீங்க. கொஞ்சம் பார்த்து எடுத்து சொல்லுங்க, புரிஞ்சுப்பான்னு நினைக்கேன். சரிம்மா பிரீத்தி நான் பாத்துக்கிறேன். இவன் இப்படி இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. என் தலையில இப்படி மண்ணள்ளி போட்டு இடிய தூக்கி போட்டா பாரு. இவளுக்கு இருக்கு வரட்டும் நிக்கவா.